நம்முடைய முதலமைச்சர் அவர்களே மக்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு அந்த வைத்தறிச்சல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி கேட்கிறார், ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? நமக்கெல்லாம் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும். நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்ளோபீடியால உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா, அதுக்கு முன்னால் இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான், ஐரோப்பியர்கள் தான். கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான்? இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும், அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே, மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கலாம் என்று நினைச்சுதான் அவன் மேற்கு நோக்கி போனான், அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான். பைபிள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இயேசுவின் இரண்டாம் வருகை, தி செகண்ட் கமிங் ஆஃப் தி ஜீசஸ். அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்போ வருவார்? ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நடக்கும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா. அப்பயே ஒரு 20-30 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய நாடு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு, இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு. ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை. அப்போ ஹீத்தன்ஸ் ஒரு இழி வார்த்தை, ஒரு காட்டு மிராண்டிகள், பழங்குடிகள், அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு. அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு தான் முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்திற்கு நிறைய பாதிரியார்கள் அனுப்பி இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது யாரோ சங்கி எழுதவில்லை, கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறது. அப்போ நோக்கம் எப்படி இருந்திருக்கிறதுன்னு பாருங்க. இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது? எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை டி இந்தியனைசேஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி, ஒரு விவேகானந்தர், ஒரு பாலகங்காதர திலகர், ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படை கூட தெரியாம அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா? அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும்? அதே ஆங்கிலம் தான். 1835 சார்லஸ் சிவிலியன் எழுதுகிறான், இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான். பாருங்க இறைவன் எப்படி விதியாக வேலை செய்கிறான். அதே 1835 தான் உருவ வழிபாடு தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆன்மீகத்தை போதித்த ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்தது அந்த 1835 அதே வங்காளம் தான். அதனால டெஸ்டினி டிசைட்ஸ் இன் அதர் வேஸ். அப்படி ஒரு சூழலை இங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. விடுதலைக்கு அப்புறமா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் டி இந்தியனைசேஷன் இல்ல, டி ஹிந்துவைசேஷன். ஒரு இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்வது. ஒரு ஹிந்துவுக்கு இந்து மதம் என்று சொன்னால் அதில் அவனுக்கு பெருமை உருவாக கூடாது. இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும். எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செக்குலரிசம். அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன், ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். எப்படி பாருங்க, ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது? இதுதான் டி ஹிந்துவைசேஷன் பேர். ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம், இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும். டி ஹிந்துவைசேஷன்ல அடிப்படை அதுதான், சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டோம். சில ஊர்ல நிலம் இருக்கும், நம்ம 10 ஏக்கர் வச்சிருக்கோம், 5 ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம நிலம், அப்பா நிலம், தாத்தா காலத்துல வந்த நிலம், பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்று தயார் பண்ணிடுவான், பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி ஒன்று தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது. இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது. யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது. அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு,
கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு. ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ, எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரணும். சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராமஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய? ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா? இதெல்லாம் சர்ச்சைக்குரியது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னரா மாறிடு. சர்ச்சைக்குரியது. இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார். இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். அவர் இந்துன்னு போட்டதுனாலதான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது. அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில அவருக்கு இடம் இல்லை. அவர் எப்படி மாத்துவாரு? சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா? வைணவன் மாத்துவாரா? அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி-இந்துவைஸ்ட். இது ஒரு பெரிய கேம் பிளான். இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க பாருங்க, இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம். வருஷம் ஆக ஆக நாளாக ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சதே தெரியாது. நமக்கு வயசாயிட்டா, அவங்களுக்கு இல்ல. என்னம்மா இப்படி இல்ல அங்கிள், இப்ப இதுதான் ஃபேஷன். ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க பரதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க. அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல. எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது, இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. ஹிஜாப் அணிகிறத பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி இங்க உருவாச்சு பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனாலே அதை மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டி-இந்துவைசேஷன். இது தொடர்ந்து நடந்துட்டு 70 ஆண்டுகளா இங்க திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. 5 முறை ஒரு கட்சி, 6 முறை ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. மக்கள் மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 67க்கு பிறகு இங்கே தேசிய கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனா ஒரு கட்சின்னு இருந்தா அந்த கட்சியினுடைய லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன் ஒரு நாள் அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கட்சி இந்தியாவில் நடத்தப்படுது. எந்த ஒரு கட்சியுமே நாம துணை கட்சியாவே இருப்போம், அல்லது நாம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த கட்சி இருக்கு, தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரான்ச் இருந்துட்டு போட்டோம். ஒரு நேஷனல் பார்ட்டினா தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணாம எப்படி ஒரு தேசிய கட்சி நடத்த முடியும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஒரு லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன். இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர வேண்டும். இப்ப நாம என்ன கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, சரி அப்படி இருந்தா தமிழ்நாட்டுக்கு புதுசா நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நீங்க எப்படி வித்தியாசமா நம்முடைய நாட்டை பாக்குறீங்க? இந்த கட்சியினுடைய சிந்தனை என்ன? மற்றவங்க கொடுக்காத என்ன நீங்க கொடுக்க போறீங்க? தமிழ்நாட்டில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதுதான் இந்தியாவுடைய முதன்மை மாநிலம், பெரிய மாநிலம், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கு, லிட்ரஸி ரேட் மேல இருக்கு, ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேல இருக்கு, எல்லாமே மேல இருக்கு. அப்புறம் பிஜேபி என்னங்க பண்ண போகுது? எதற்காக இங்கே பிஜேபிக்கு வாய்ப்பு வேண்டும்? நியாயமான கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்விகள் சொல்லிட்டா பதில் சொல்றது ஈஸிங்க. இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரீஜனல் பார்ட்டிக்கு எப்பொழுதுமே ஒரு மவுஸ் இருக்கு. ஏன்னா ரீஜனல் பார்ட்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனத்தை, மொழியை, அவங்களுடைய நிலத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இருப்பான். அது நமக்கு நல்லது தானே சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட், எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு தான் முதன்மை, நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறதும் தவறு கிடையாது. கரெக்டு தான் அவங்க சொல்றது. எதற்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை முதன்மைப்படுத்தி தான் இங்கே இருக்கிற சில கட்சிகள் பேசுறாங்க. அவங்களுக்கு பக்கத்து மாநிலத்தை பற்றி கவலை இல்லை, டெல்லி பற்றி கவலை இல்லை. இது இரண்டாவது கேள்வி, நம்ம மேல அதிகமாக வைக்கப்படக்கூடிய கேள்விகள். அப்புறம் எதற்கு பிஜேபி வரணுங்கிறதுக்காக கேள்வி. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி பற்றி சில கட்டமைப்பு இருக்கு. இல்லை பிஜேபி வந்துட்டாவே கலவரம் கூடவே வரும், அவங்க வந்தாங்கன்னாவே இந்த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க, ஹிந்து முஸ்லீம் சண்டை வரும், அது வரும், இது வரும். அதனால பிஜேபிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்? ரீஜனல் கட்சி நல்லா தான் இருக்காங்க, நாம யாரும் மோசமாகலையே. இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்கு. இதை இந்த கடைசி செஷன்ல குறிப்பா மிக முக்கியமான இந்த விஷயங்கள், ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு எமோஷனல் கோஷன். ஏன் மக்களுக்கு சில பேர்த்த பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஏன் அன்டெஸ்டடா சில பேர்த்துக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியாது.
எம்ஜிஆர் அவர்கள் 72ல கட்சி ஆரம்பிச்சு அதன் பின்பு எலெக்ஷனை சந்திச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் டக்குன்னு வந்துட்டாங்க. ஏன் அப்படி வந்தாங்கன்னா, டிஎம்கே 1949 இருந்து 67 வரை கஷ்டப்பட்டுச்சுல்ல, அது என்ன எமோஷன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாக்கு இருக்கு, புரட்சி தலைவருக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புரியாத புதிர் தான் அரசியல். எல்லாமே நம்ம லாஜிக்கா, நம்பர்ஸ் பேஸ்டா, ஒரு எவிடென்ஷியரி வேல்யூவோட பேச முடியாது. ஒரு எமோஷன். இத்தனை காலமா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அது எப்படி ஒரு மோடிங்கிற ஒரு மனுஷன் எமோஷனை கொண்டு வந்து தொடர்ந்து இன்னைக்கு குஜராத்தில் 7வது முறையா மக்கள் நம்பி ஹிஸ்டாரிக் மேண்டேட் 156 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. வாட் இஸ் மோடி? என்ன எமோஷன் அவர் கொண்டு வராரு? அது எப்படி மோடி போய் கை காட்டி மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க? அது என்ன சார், குஜராத்தில் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடி முழு கேபினெட்டே கலைச்சிங்க, சீஃப் மினிஸ்டர் வேண்டானீங்க, எந்த மினிஸ்டர் வேண்டானீங்க, புதுசா ஒரு கேபினெட் போட்டீங்க 1 வருஷம். அதுக்கப்புறம் சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல 182 சீட்ல 91 சீட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, 91 சீட்டு பழைய ஆளு கொடுத்தீங்க. என்ன பண்ணாலும் குஜராத்தில் என்ன சார் மக்கள் ஏத்துக்கிறாங்க? லாஜிக் எல்லாம் இருக்கே சார். நீங்க கேபினெட்டை மாத்துறீங்க, சிஎம் மாத்துறீங்க, புதால போடுறீங்க, அது எப்படி உங்களுக்கு 54% ஓட்டு போடுறாங்க? சில கேள்விகளுக்கு பதில் இல்லைங்க. அரசியல் என்பது சில இடத்துல நம்ம சொல்லுவோம் இட் இஸ் பியூர்லி அண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சரியாக மக்களுக்கு நாம் புரிய வைத்து இதை போய் சேர்த்திட்டோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக ஆட்சிக்கு வந்துவிடும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க, எங்களை போல் கடுமையாக வேலை செய்பவர்கள் தமிழகத்தில் கிடையாது. கட்சியாக உண்மையாலும் கிடையாது.